ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்காக வந்து இந்த வெண்டைக்காவும் கேர்டும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து தக்காளியோ பச்சை மிளகா அது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும்தான். அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சால்ட்டு, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். யூஸ்வலாகவே வந்து லேடிஸ் ஃபிங்கரில் வந்து அந்த க்ரீஸினஸ் வரும்ல, அதெல்லாம் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே பண்ணும்போது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடரும் போட்டு நல்லா சாட்டே பண்ணால் உள்ளே அந்த வெண்டைக்காயில் கூட கொஞ்சம் காரம் இறங்கியிருக்கும். கூட சாப்பாடு வைக்க வேண்டியது இருந்துச்சு. சைமல்டேனியஸாக சாப்பாடும் வச்சுட்டேன் சைடில். நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்துட்ட பிறகு அதை எடுத்துக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேர்டை அதை இது கூட போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இதில் வந்து ஒன்றே தான், லோ ஃப்ளேமில் தான் இதை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணோம்னா திரிஞ்சு வந்துடும் தயிர். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் பர்ஃபெக்டாக எண்ணெய் வந்து திரிஞ்சு வெளியில் வரும். அது வெளியில் வரும்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டால் செம்ம எம்மியான கிரேவி கிடச்சிரும். இது பயங்கர ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துட்ட பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.